ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஏற்கனவே ராமதாஸ் சசிகலா இந்த கூட்டணியில் சசிகலா எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார், ஏடிஎம்கே வாக்குகளை எப்படியெல்லாம் பிரிக்க போகிறார் அப்படின்றது குறித்து நம்ம பேசியிருந்தோம். இப்போ ராமதாஸ் அவரோட எபிசோடு இன்னும் முடிவடையாமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அன்புமணியினுடைய மகள்கள் அவங்க சௌமியாவுக்காகவும் போய் களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தருமபுரி தொகுதியில். அதே போல துரோகி ஜி.கே. மணியினுடைய மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவரை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை துரோகின்னு சொல்லி அங்கே கண்ணீர் வடித்து பெண்ணாகரத்தில் அவங்க ஒரு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய பார்க்க கூட விடல இந்த ஜி.கே. மணி ஐயா. என் குழந்தைய கூட பார்க்கல. சொந்த புள்ளைய நம்பாம யாரோ ஒரு துரோகிய போய் நம்புற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. என் பேத்திகள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ஐயோ பாவம், சரி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம். நடிப்பு திறனிலே தலை சிறந்தவர்கள். குழந்தைய பார்க்கறதுக்கு குழந்தைய தூக்கிட்டு யார் காமிக்கணும்? பெரியவங்க கிட்ட தான் காமிக்கணும். குழந்தைய தூக்கிட்டு இவர் போய் குழந்தைய பார்க்கணுமா? இதற்கிடையில் ராமதாஸ் அவர் நேத்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது 52வது பிரஸ் மீட் உங்களை சந்திக்கிறது. உங்களை 52வது முறையாக சந்திக்கிறேன், அளவு கடந்த மகிழ்ச்சி அப்படின்னு தன்னுடைய பல்வேறு சோக கதை, சொந்த கதை, அரசியல் கதை எல்லாத்தையும் ராமதாஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அதில் நேற்று அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பேத்திங்க கிளிசரின் போட்டுக்கிட்டு அழுவாங்க, பாவம்னு நினச்சி ஒரு ஓட்டு கூட போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமதாஸ் குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? ராமதாஸ் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சன் டிவி சீரியலே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா விஜய் டிவி சீரியல்னு வச்சுக்கோங்க. சீரியல் பார்க்குறவங்களுக்கு எப்படி அடிக்ட் ஆவாங்கன்னா, தொடர்ந்து பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் சுவாரஸ்யம் இருக்காது. போக போக மாமியார் மருமகள், மாமனார் மருமகன், இப்படி அவங்களுக்குள்ள சண்டை, பிணக்கு, சதி இப்படின்னு வரும்போது நாளைக்கு என்ன அப்படின்னு அடிக்ட் ஆயிடுவாங்க. பாமகவில் நடக்கிற சண்டையை பார்த்தா தொடர்ந்து 2 நாள் படிச்சிங்கன்னா 3ஆவது நாள் நீங்கள் விட்டுற மாட்டீங்க. அந்த அளவு ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது. சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குதுன்னு நான் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி, நாட்டு நடப்பு, தேர்தல், மக்கள் பிரச்சனை அதெல்லாம் எவ்வளவு கேலி குத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதுல இதில் பிரதான குற்றவாளி அன்புமணி ராமதாஸ் தான். ராமதாஸ் கூட அப்படி சொல்ல முடியாது. அன்புமணி ராமதாஸ் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்னாடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பின்தங்கிய சமூகம், சாதி சார்ந்த பார்ப்பனிய சமூகமாக இருக்கிறதுனால இங்கே அரசியல் கட்சியாக இருந்தாலும் பெரிய முதலாளித்துவ நிறுவனமாக இருந்தாலும் அங்கே வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாதபடி இருக்குது. வெளிநாட்டிலெல்லாம் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை தலைமை அதிகாரியாக இருப்பார், கூகுள் ஓனர் இருக்க மாட்டார். இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே அம்பானி அதானி கம்பெனிகளுக்கு அவங்களும் அவங்க வாரிசுகள் தான் தலைமை அதிகாரியாக இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனலில் போட மாட்டாங்க. நம்ம சொத்து, நம்ம கம்பெனி, அதில் இன்னொருத்தனை போடுறதா? அரசியல் கட்சிகளும் அது பொருந்தும். ஆனால் மற்ற கட்சிகள்லாம் இந்த வாரிசு மாற்றம் என்பது ஸ்மூத்தாக நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள் இப்போ அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் சில பிணக்கு இருந்துச்சு. சந்திரபாபு நாயுடுக்கும் ராமாராவுக்கும் கொஞ்சம் பிணக்கு இருந்துச்சு. அப்படி இப்படி இருந்தது. அப்புறம் அது சரியாயிருச்சு, வாரிசுகள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலேயே அப்படி வாரிசு ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்கப்படாத ஒரே கட்சின்னு சொன்னால் அது பாமக தான். நீங்கள் சொல்கிற மாதிரி 51 52 ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற அளவுக்கு இது தொடருது அப்படின்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் செஞ்சுரி அடிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்புமணியினுடைய பண ஆசை, பதவி உயர்வு ஆசை, அதிகார ஆசை இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தன்னுடைய அப்பாவை மதிக்கலை. அப்பா தான் நம்ம கட்சியை ஆரம்பித்தார், கிராமமாக போய் இந்த கட்சியை வளர்த்துருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தூக்கி வைத்து விட்டு தான் கட்சி தான் அன்புமணி அப்படின்ற ஒரு லெவலுக்கு வராரு. இது ராமதாஸுக்கு லேட்டாக தான் புரியுது. அவர் பழைய ஜென்ரேஷன் இல்லையா, எல்லாத்தையும் அப்படி பார்த்துருக்கிறாரு. அவரே கொடுத்துருக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் நான் தெரியாதனமாக அன்புமணியை வாரிசாக அழைத்து விட்டேன், மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்போ என்ன ராமதாஸ் நினச்சிருப்பாருன்னா, நமக்கு பிறகு நம்ம கட்சி நம்ம பையன்கிட்ட போனால் தான் கரெக்டாக இருக்கும், அதனால் முன்னாடியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னவர்.
என் வாரிசுகளை கொண்டு வந்தால் என்னை சவுக்கால் அடியுங்கள்னு உதார் விட்டவர் அவர் கொடுத்த ராமதாஸ். 5 சத்தியத்துல அதுவும் ஒண்ணு. முக்கியமான சத்தியம். அதையெல்லாம் மீறி தான் கொண்டு வராரு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இவர் பூமரா ஆயிட்டாரு, பழைய ஆளாயிட்டாரு, நீ கட்சி வளர்க்குறதுக்கு அது தேவையில்லை. சரி, தேவையில்லை அப்படின்றது எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், தனது மகள்களை வைத்து பிரச்சாரம் பண்ணி வைத்து ஓட்டு கேட்குற அளவுக்கு அவர் செட்டப் பண்ணியிருக்காரு. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். சங்கமித்ரா சஞ்சுத்ரா வந்து பெண்ணகரத்தில் போய் பேசுகிற அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, தருமபுரியில் எங்கள் அம்மா ஜெயிச்சிருவாங்க, அது ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் பெண்ணகரத்தில் துரோகி மணியினுடைய மகன் தோத்து போகணும் அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறாங்க. வந்து பாக்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா, எங்க 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 மேல எப்படி இருப்பாரு தெரியுமா, பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி அந்த புள்ள நல்லா இருக்கணும், ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க உங்க குடும்பத்தை எப்படி நல்லா வச்சுப்பாங்களா? ஜிகே மணி வந்து அவருடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நாசமாக போகணும், எங்கள் குடும்பத்தை பிரித்த பாவியே அவர் தான் இப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. அது ஒரு பொண்ணு பேசுது, ஒரு பொண்ணு தோளில் குனிஞ்சு அழுகுது. ஆமா. என்ன 5 மாசம் குழந்தை, எனக்கு குழந்தை பிறந்து ஐயா வந்து பார்க்கவே இல்லை, ஐயாவை தடுத்துட்டாங்க. அவர் பேரம்பேத்தினா அவ்வளோ உசுரா இருப்பாரு. இதெல்லாம் வந்து பெண்ணகர மக்களுடைய பிரச்சனை. பெண்ணகர மக்கள் வந்து வேலைக்கு போகிறாங்களா, தண்ணி வருதா, கரண்ட் வருதா, இதெல்லாம் விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க வரல, பிரிச்சுட்டாரு, அவரை எப்படியாவது நீங்கள் தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தமிழ்குமரனையும் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவரான், நல்லா சம்பாதிப்பாராம், அதிகாரத்தோடு இருப்பாராம், சென்னையிலே ஜாலியாக இருப்பாராம், இங்கே எம்எல்ஏவா இப்படி எங்கள் குடும்பத்தை பிரித்தவருடைய பிள்ளை வந்து உங்கள் குடும்பத்தை பிரிக்காம விட்டுருவாரா, அதனால் அவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க இப்படின்னு பேசுகிறாங்க. அது இப்போ அன்புமணியினுடைய அந்த பிளான் இருக்குல்ல, ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப அருவருப்பாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனது சொந்த மகள்களையெல்லாம் விட்டு இப்படி பேசுற வைக்கணும்னு சொன்னா அன்புமணியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே அன்புமணி என்ன பண்ணாருன்னா, அவங்க மனைவி போட்டியிடும் பொழுது அங்க போய் பிரச்சாரம் செய்ய வச்சாரு. சரி, அது வழக்கமா எல்லா கட்சிக்காரங்களும் இப்படி குடும்பத்தினரை இறக்கி பிரச்சாரம் பண்றது அப்படின்றத பண்றாங்க அப்படின்னு அந்த அளவுல தான் வந்து எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ தமிழ்குமரனை வந்து வீழ்த்துறதுக்காக, ஜிகே மணி சன்னை வீழ்த்துறதுக்காக இந்த அளவுக்கு இறங்குறப்பதான் அது ஒரு பயங்கரமா சோசியல் மீடியால ஒரு விவாதமாவே மாறுது. இதுக்கு ராமதாஸ் தெளிவா சொல்லிட்டாரு. முதல்ல நீங்க சொன்னது போல என்னுடைய பேத்திகள் கிளிசரன் போட்டு கூட அழுவாங்க. இப்படி சொந்த பேத்திகள் கிளிசரன் போட்டு அழுவாங்கன்னு ஒரு தாத்தா சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதுல நம்ம என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இந்த குடும்பமே பொய்யர் குடும்பம் அப்படின்றாரு. அது சொல்றாரு. மொத்தத்துக்கும் காரணம் சௌமியா தான் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் எனக்கு உண்மையா இருக்குன்னு தான் தோணுது. சௌமியாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தா ஒரு தமிழருக்குரிய அடையாளம் இல்லை, எங்கேயோ வட இந்தியால இருந்து பிறந்து வந்தவங்க மாதிரி, ஒரு பார்ப்பனர் மாதிரி, ஒரு பார்ப்பன பெண் மாதிரி தான் தோற்றத்துல இருக்கிறாங்க. அவங்கள பிரச்சாரம் பண்றதும் அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தா பண்றாங்க. மக்கள்லாம் அவங்க கையை கொடுக்கும்போது அந்த கையை தொட்டு தொடாமலும் அப்படி தொட்டுட்டு உதறாங்க. இது எல்லாமே இருக்குது. 2024 தேர்தலில் பிஜேபியோட சேரணும்னு சொல்லி அன்புமணி சௌமியாவும் ராம்தாஸ் காலில் விழுது மன்றாடுறாங்க. இவங்க விழுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ராமதாஸுக்கு அதில் அவ்வளோவா உடன்பாடு இல்லை. அந்த இதை மீறி பிஜேபியோட சேரணும். ஏன்னா பிஜேபி மத்தியில் ஆளுங்கட்சி, அதிகாரமோ பணமோ சம்பாதிக்கிறது நமக்கு சுலபம். ரெண்டாவது கேஸ் வேற இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல 2 மருத்துவக் கல்லூரி முறைகேடான முறையில அனுமதி கொடுத்துருக்காங்க, கேஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாவது அன்புமணி இயல்பிலே ஒரு RSS பிஜேபி ஆள் மாதிரி தான் எப்பவும் நடந்திருக்கிறாரு. ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்களை அவர் ஆதரிச்சதா இருக்கட்டும், இப்படி ஓட்டு போட்டதா இருக்கட்டும், பல விஷயங்கள் சொல்லலாம். அப்படி அப்ப இருந்து தான் இந்த இவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வருகிறது. ராமதாஸ் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம ஒன்று யோசிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்கிறானே, இது என்ன அப்படின்னு உள்ள இறங்கி பார்த்த போது தான் அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கான முழு செட்டப்போட அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ராமதாஸ் சுதாரிப்பதற்குள் அன்புமணி கட்சியை காலி பண்ணிட்டார்.
ராமதாஸோட அந்த பழைய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்புறம் இப்போ இருக்கிறவங்கள சில விசுவாசிகள், அவங்க மட்டும்தான் ராமதாஸ் கூட இருக்கிறாங்களே தவிர அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நிர்வாகிகள் போயிட்டாங்க. ஆமா. ரெண்டாவது ராமதாஸே சொல்றாரு, சௌமியா தான் விலை கொடுத்து எல்லாரையும் வாங்கிட்டாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வடிவேல் ராவணன் அப்படி வந்து வாங்கப்பட்டவர்னு ஏற்கனவே ராமதாஸ் வெளிப்படையா குற்றம் சாட்டினாரு. விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்சி இதற்கு முன்னாடி எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தது, யாருடைய நலனுக்காக செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ பாமக தோற்றம் என்பது வந்து இப்போ வட தமிழகத்தை பொறுத்த வரையும் ஒரு வன்னியரையோ பறையரையோ பக்கத்தில் நிற்க வச்சிங்கன்னா 2 பேரும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேரும் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கிறாங்க. அதில் வன்னியர்களுடைய நலனுக்காக உருவான கட்சி என்பது இன்றைக்கி எப்படி வந்து ஒரு மன்னர்கள், ஒரு குறுநில மன்னர்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கொள்கின்ற ஒரு குடும்பத்தின் தலைமையில் அந்த மக்களை பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பொய்யர் அப்படின்றத பல விஷயங்கள் சொல்கிறாரு. அன்புமணியை கேட்டால் என்னுடைய ஒரே வார்த்தை ஒரு பொய்யர் தான் அப்படின்னு சொல்லி, மற்ற கட்சியில் அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, சமூக காலத்தில் வடிகட்டிய புழுகள்லாம் இருப்பாங்க, அதையெல்லாம் அன்புமணி மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அன்புமணி யார் என்று என்னை கேட்டால், நீங்கள் கேட்டால் அல்ல யார் கேட்டாலும், அவர் பொய்யர், பொய் பேசுவதில் வல்லவர் என்று சொல்வேன். கோசாமல் யோசிக்காமல் பொய் சொல்லுவார். 24க்கு பிறகு இந்த பிரிவு ஸ்ரீகாந்தியினுடைய மகன் முகுந்தன் அவரும் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல தானே நீங்க 2 பேரும் வந்து எங்க அம்மா காலில் விழுந்து பிஜேபியோட கூட்டணி, இப்போ இதனால் வரைக்கும் வந்து ராமதாஸ் காலில் தான் விழுந்தாங்க நினைச்சா அவங்க அக்கா காலையும் விழுந்திருக்காங்க. விழுந்துக்கிட்டு அவர் சவால் விடுறாரு, இதெல்லாம் நான் எங்க வேணாலும் பேசுறதுக்கு நான் தயாரு, எங்களுக்கு ஐயா தான் எங்களுக்கு எல்லாம், ஐயாவை இந்த மாதிரி நீங்க ஒழிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னு அவரு பேசுறாரு. இன்னைக்கு வந்து ஐயாவை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோ வருத்தப்படுத்த முடியுமோ, அவர் அங்க இருக்கிற அந்த 2 பேர் பேசுறாங்க, அழுகுறாங்க, எவ்வளோ நடிக்க முடியுமோ, ஓட்டுக்காக என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க. தன் ஜெயிக்கிறதுக்காக ஐயாவை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்துறாங்க. ஸ்ரீகாந்தி பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதை தான் சொல்றாங்க. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கறதுக்கு உனக்கு வக்கீல்லையே, நீ எல்லாம் பையனா அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா அன்புமணி வந்து சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு எல்லாரையும் தொலைச்சிருவேன், ஏற்கனவே இங்க காவேரியில் அட்மிட் ஆனாருன்னு நினைக்கிறேன், அப்போ போய் இப்படி திமுக கூட்டணி கட்சியினர் போய் நலம் விசாரிச்சாங்க, அப்பையும் தொலைச்சிருவேன் அப்படின்னாரு. இப்போ சேலத்தில் போய் ராமதாஸ் மயக்கம் போட்டு விழுந்த அப்பையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் அப்பா கிட்ட பேச விட மாட்டுறாங்க அப்படின்னு அந்த பேத்திங்களும் அதான் சொல்றாங்க, தாத்தா கிட்ட ஃபோன்ல கூட பேச விட மாட்டுறாங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க அப்பாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தொலைச்சிருவேன் அப்படின்றது உள்ளுக்குள்ள அப்படி ஏதாவது நடக்கணும், நடந்துச்சுன்னா உங்களைய குற்றவாளி ஆகிட்டு நான் நல்லவனா தப்பிச்சிருவேன், இதையும் அன்புமணி தரந்தாழ்ந்து கூறுகிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ அப்பா மேல இவ்வளவு அக்கறை உள்ளவர், அப்பாவுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா தொலைச்சிருவேன்னு சொன்னவர், அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாதுல்ல, அதை 1000 விஷயம் பிடிக்காத விஷயத்தை செஞ்சுட்டு பொழுதுன்னைக்கும் ராமதாஸ் வந்து பிரஸ் மீட்ல கொடுத்து அழுகுறு நான் தழுதலுக்க பேசுகிற நிலைமைக்கு அவர் ஆளாக்கி, அவர் ஒரு 80+ இருக்காரு, அவர் அந்த கதிக்கு ஆளாக்கிட்டு அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தொலைச்சிருவேன்னு சொல்றது பச்சையான ஒரு சந்தர்ப்பவாதம். ஒரு நாடகத்தோட ஒரு என்ன சொல்றது, ஒரு நாடகத்தில் எப்படி ஒரு நடிகர் நடிப்பாரோ, அல்லது அந்த காலத்து பாவரிசை படங்களில் சிவாஜி கணேசன் எப்படி பல உறவுகளில் வந்து ஆர்ப்பாட்டமாக நடிப்பாரோ, அப்படி ஒரு நடிப்பை அன்புமணி போடுறாரு. இல்லை, நான் சாகணும்னு அந்த அன்புமணி குடும்பமே எதிர்பார்க்குறாங்க, அதுதான் அவங்களோட விருப்பமே அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு இல்லையா. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ராமதாஸ் அவரும் இன்னும் தொடக்க காலத்தில் அவர் சமூக நீதி அரசியல் அப்படிலாம் பேசினாலும், பிறகு வந்து எந்த அளவுக்கு தருமபுரி இளவரசன் திவ்யா விவகாரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்து தலித் கட்சிகள் அல்லாத ஒரு சாதிய கூட்டமைப்பை உருவாக்குனதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ராமதாஸ் கடந்த காலங்களில் பண்ணார், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை. ஆனால் இன்னொரு புறம் அன்புமணியும் அப்படிப்பட்டவர் தானே. இதில் எப்படி 2 பேருக்குள்ள எந்த அடிப்படையில் முரண்பாடு வருது? இல்லை, 2 பேருக்கும் ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் தான் முரண்பாடு வருது. நான் தான் சர்வ அதிகாரம் கட்சியில் படைத்தவர்னு ராமதாஸ் கூறுறாரு, இல்லை அன்புமணி நான் தான் அப்படின்னு சொல்றாரு, முடிவுகளை நான் தான் எடுப்பேன்னு சொல்றாரு. அதுல தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும்
எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சராகணும், பதவிக்கு போகணும், இதில் தான் ஒரு குறியாக இருக்கிறார். இப்போ அதிமுகவோட சேர்ந்து மேலவை உறுப்பினரை வந்து அவர் ஆயிருக்கிறாரு. இந்த டீல் போட்டுட்டு தான் அவர் சேர்றாரு. அப்படி சேர்ந்தா நாளை பின்னைக்கு ஏதாவது பிஜேபியோட ஒரு கருணை பார்வை கிடைச்சி ஒரு இணை மந்திரி, துணை மந்திரி எதுவும் கிடைச்சிடாதா? அன்புமணி ரொம்ப காலமாகவே அவர் இந்த அதிகாரத்தின் நிழலில் அந்த ஆசையில் வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் ராமதாஸ் தான். உன் கட்சியில் உழைத்தவன் பல பேர் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம சொந்த மகன் சொல்லி தானே இவர் கொடுத்துருக்காரு. 35 வயசு ஆனவொடனே ராஜ்யசபால அதுவும் கலைஞர்கிட்ட தான் போய் சீட்டை வாங்கி. அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு தமிழே பேச தெரியாது. அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசுறாரு இல்லையா, என்ன உட்டு கட்டமைப்பு, இப்படி ஆதவர்ஜுனா நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தமிழ் அவருக்கு வராது. அப்படிதான் அன்புமணியும் இருந்தாரு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். அப்படி அவர் ஆளாக்குனது இவர் தான். அப்ப தன்னுடைய வாரிசை அப்படி கொண்டு வரணும் என்ற எண்ணம் தான் இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்திருக்கிறது. ஓகே, நான் சாகணும்னு தான் அந்த ஃபேமிலியே நினைக்குது அப்படின்னு இந்த அளவு சொல்றாரு. அது என்ன ஒரு வயதின் முதிர்ச்சியால் அப்படி சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? எதனால இல்ல, இது இந்த விஷயத்துல ஒரு உண்மையை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அன்புமணி குடும்பம் அதை விரும்புகிறது. ஜிகே மணி சொல்லியிருக்காரு, அன்புமணி யாரையெல்லாம் வைத்து சோசியல் மீடியாவில் இல்லை பொதுவெளியில் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னா, இந்த கிழமை எதுக்கு இன்னும் உயிரோட இருக்காரு, இவர் கல்லை போட்டு கொல்லுங்க, தலையணை வச்சு கொண்டுருங்க, இது பல விதமாக கொல்லுங்கன்னு ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. இந்த கிழவனை தலையணை வச்சு அமைக்க கொல்லுங்க, தலை மேலே கல்லை போட்டு கொல்லுங்க, இந்த சிலிண்டரை பற்ற வச்சு இந்த கிழவனை கொல்லுங்க. எவ்வளோ பெரிய அவமானம், யாரு கொல்ல சொல்றது? அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லி பேச வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அன்புமணி சிரிக்கிறாரு. இப்படி ஒரு சொந்த பிள்ளை இதையெல்லாம் பார்த்து அவங்களை கூப்பிட்டு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நாராசரமான ஒரு காட்சிகளா இருக்குது. அதாவது சாதி, அந்த சாதியை வைத்து அரசியல், அதில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள், கட்சி என்பது ஒரு குடும்பத்தின் சொத்தாக மாறுது. அதன் பிறகு அந்த குடும்பத்தை வந்து அந்த சொத்துக்காக பிரிஞ்சு நின்று சண்டை போடுது. இப்படின்ற முறையில தான் இது நடக்குது. இதுதான் இன்னைக்கு நடக்குது ராமதாஸ் குடும்பம். இதுதான் நடக்குது. இதுல வந்து கிளிசரின் போட்டு அழுகுறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க, நான் சாகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா செத்தாருன்னா நான் தொலைச்சிருவேன், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தொலைச்சிருவேன். அப்புறம் ஜிகே மணி போன்ற விசுவாசிகள், அவர்களுடைய பிரச்சனை, இப்படி பல நவரசங்களும் சேர்ந்து இந்த நாடகம் போயிட்டு இருக்குது. இதுல பிரச்சனை என்னன்னா, பாமக அன்புமணி பிரிவாக இருக்கட்டும், ராமதாஸ் பிரிவாக இருக்கட்டும், நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். எங்கேயாச்சும் தொகுதி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், டீலிமிட்டேஷன், இப்படி 1008 பிரச்சனைகள் வந்திருக்குது. அதை பற்றி ஏதாவது அன்புமணியினுடைய மகள்கள் பேசியிருக்காங்களா, சௌமியா பேசுகிறாங்களா, இல்லை ராமதாஸ் தரப்புல இருந்து அதை எதாவது பேசுகிறாங்களா? அப்படி எதுவுமே பேசலை. அப்போ ஒரு குடும்பம் ஒரு கட்சியை வந்து ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சண்டை வந்து விட்டால் அது எந்த அளவு சந்தி சிரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை விட பெரிய கட்சிகள் எல்லாம் இப்படி ஆகலை. அங்கெல்லாம் வந்து வாரிசு அரசியல் அப்படின்றது, அதிகார டிரான்ஸ்பர்ன்றது ஸ்மூத்தாக நடந்திருக்கு. இங்கே அந்த அளவுக்கு அடிதடி வருவதற்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்குள்ள பணத்தை பிரிக்கிறதுல எங்கேயோ எப்போவோ வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அன்புமணி ஆட்டையை போட்டிருக்காரு. ஆமா, இப்ப சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாருன்னு காந்தி சொல்றாங்க. ஆமா, ஸ்ரீகாந்தி சொல்றாங்க, பரசுராமன் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. தந்தை கிட்ட இருந்து யாருமே புடுங்கிட்டு இந்த வயசுல போய் அவரை வந்து இந்த கட்சியை புடுங்கி அவரை வந்து நிர்கதியா விட்டுட்டு போக மாட்டாங்க. யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்ப கட்சியினுடைய சொத்துக்களையும் அவர் அபகரித்து விட்டார் அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது, ராமதாஸ் வந்து இன்னைக்கு ஒரு கையேறு நிலையில் இருக்கிறார். சசிகலாவுடன் கூட்டணி வைத்து கொண்டா இருந்தாலும் கூட எப்படியாவது அன்புமணியை தோக்கணும், அன்புமணியினுடைய எம்எல்ஏக்கள் அந்த 18 பேர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் தீவிரமாக முயற்சி பண்ணுறாரு. அவருடைய மகளோ ஜிகே மணியோ தடுத்தும் கூட அவர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. போய் தான் வந்து மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ இதில் தன்னுடைய தந்தையை வீழ்த்துவதற்காக அன்புமணி எடுத்த வியூகம் என்ன அப்படின்றத ஸ்ரீகாந்தி அவங்களோட பேட்டியில் சொல்கிறாங்க. ராமதாஸ் பக்கத்தில் உட்காந்து அவங்க கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு இருக்கிற இன்னொரு தொடர்பு, இன்னொரு பெண்ணுடனான தொடர்பு, அது வந்து அம்மாவுக்கு தெரியும். அவர் என்ன 20 வயசு பொண்ணையா வந்து இது பண்ணுறாரு, அதை வந்து லீக் பண்ணி சோசியல் மீடியாவில் கேவலப்படுத்தினது அன்புமணி தான். இன்னொன்று வந்து எங்கள் அப்பா பற்றி தப்பா
எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுத்தி அவருடைய பேரையே கெடுத்து அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் அதெல்லாம் இழுத்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க உட்காந்துட்டு. இவர் அந்த பதிவை போட சொல்றதே இவங்க தான் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இது 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 பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் அப்பாவை அடிக்கலான்னு யோசிச்சிருக்கிறாருன்றது தெரியுது. இதை எப்படி சொல்கிறது, இப்போ விஜயோட சங்கீதா பிரச்சனை, அப்புறம் த்ரிஷாவோட போனது, இது வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சு நடக்குது. ஆனால் விஜய் வந்து அப்படிதான் அப்படின்றத காமிச்சிக்கிறாரு. இங்கே அன்புமணி வந்து எங்கள் அப்பா அப்படிதான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை, யாருக்கும் தெரியாத இந்த விஷயத்தை லீக் செய்து சமூக வலைத்தளங்களில் இது ஒரு பேசு பொருளாக மாற்றுறாரு. மாற்றுவதன் மூலமாக அப்பா அவனுடைய இமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படின்ற முறையில் அவர் முயற்சி பண்ணுறாரு. சரி, இனிமே முழுசாக நினைஞ்சாச்சு, இனி முக்காடு எதுக்குன்றதை ஸ்ரீகாந்தி பேசியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமாம் இதெல்லாம் நடந்திருக்கு, அந்த காலத்துலேயும் நடந்துருச்சு, இதெல்லாம் ஒரு மேட்ரா, ஊரில் உலகத்தில் நடக்காத நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. அன்புமணியினுடைய நோக்கம் வந்து டேமேஜ் பண்ணுறது தான். மணி விழா வந்து கொண்டாடுறாரு ராமதாஸ். அதுக்கு பிறகு சில வாரங்களிலேயே இவங்களோட 50வது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன், அது வந்து சுசிலாவோட கொண்டாடுறாரு. அப்போ சுசிலா வந்து கேட்குறாங்க, தாலி எப்போ கட்ட போறீங்க அப்படின்னு சுசிலா கேட்குற அந்த வீடியோ இருக்குது. அப்பயே ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீடியோவை மீடியாவுக்கு கிடைச்சது வந்து அன்புமணியால தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னைக்கு அது வந்து உறுதியாயிருச்சு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ராமதாஸ் இப்போ சுசிலா இப்போ அவங்க வந்து 2வது மனைவி அப்படின்னு சொன்னாலும் தாலி கட்டாத ஒரு மனைவியாக இருக்கிறது அவங்களே வீடியோவில் சொல்லதன் மூலமாக தெரியுது. அப்படி அவங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் ராமதாஸ் ஊர் முழுக்க நடத்துகிற பிரச்சாரம் என்ன, நாடக காதல், நம்ம வீட்டு பெண்களை வந்து ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இது பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசுறாரு. ஆனால் இன்னொரு புறம் இப்படி வந்து இருந்திருக்கிறாரு. எப்படி கூசாம அன்புமணியும் அன்புமணிக்கும் இது தெரிஞ்சிருக்கும்ல முன்னாடியே, இப்படி அன்புமணியும் ராமதாசும் இப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரத்தை அவங்களால செய்ய முடிஞ்சது? இது வந்து ஒரு ஆதிக்க சாதியினுடைய இயல்பான ஒரு ஆணாதிக்க நடத்தை அப்படின்னு சொல்லலாம். அவங்க தங்களுடைய சாதியவாதியாக தூய சாதி ரத்தமாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த மாதிரியான தொடர்புகள் என்பது எல்லா சாதியிலையும் இருக்கும். அது வந்து கேள்விக்கு இடமற்றது. அதாவது இப்படி சொல்லலாம், தன் சாதியை சேர்ந்த பெண்ணு தான் இன்னொரு சாதிகிட்ட போயிடக்கூடாது. ஆண் வந்து அவர் ஊரில் எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆம்பளைத்தனம் அப்படின்னு நினைப்பாங்க. அன்புமணி திட்டம் போட்டு அந்த வீடியோவை மீடியாக்களுக்கு கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வரைக்கும் அது வெறும் ரூமர் தான், அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, அது ஆதாரத்தோட வெளியே கொண்டு வந்தது அன்புமணியினுடைய வேலை. இப்போ அதை பார்த்தலாம் இப்போ மக்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை, இதை விட பெரியதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதனால அதை வந்து இப்போ ஸ்ரீகாந்தி அதை போட்டு உடைச்சிட்டாங்க, இப்படி சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது ஓடும்? அன்புமணியினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அப்பாவுக்கு வயசாயிருச்சு, ஐயாவுக்கு வயசாயிருச்சு, அவரை எங்கேயுமே நம்ம வந்து நெகட்டிவாக பேசாமல் உள்ளுக்குள்ளே என்ன பேசினாலும் வெளியே பேசும்போது குலசாமி அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் காத்திருப்போம். வயசாயிருச்சு, ஒரு நம்ம நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு அவர். ராமதாஸை பொறுத்த வரைக்கும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் இருக்கிறதுக்குள்ளே இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை செய்கிறாரு. அப்போது ஒரு சாதிய ரீதியான பார்வை கொண்ட ஒரு கட்சி இருக்கு இல்லையா, பாமக வந்து ஆரம்பிக்கும் போது பாமகவுக்கு முன்னாடி தர்மபுரியாக இருக்கட்டும், வடார்காடு, விழுப்புரம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஒரு எம்எல் அமைப்பினுடைய செல்வாக்கு இருந்தது, மார்க்சியல் அமைப்பினுடைய செல்வாக்கு இருந்தது. அதன் பார்ப்பட்டு வன்னிய இளைஞர்கள் அதில் சேருவது, அல்ல அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது, சாதி மறுப்பு, தீண்டாமை மறுப்பு மனம் செய்வது, இப்படியெல்லாம் ஒரு முற்போக்கு சமூகமாக இருந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் அடக்குமுறை நடக்குது, எம்எல் இயக்கங்கள் பின்னடைவடைகிறாங்க. அந்த பொருத்தமான நேரத்தில் ராமதாஸ் வந்து இறங்கி அவங்களே பிற்போக்கான ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகிறாரு, சாதிய ரீதியாக பார்க்கின்ற ஒரு பார்வைக்கு அவங்கள கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த சாதிய பார்வையை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை நடத்த முடியுமா, அந்த கட்சி வெல்ல முடியுமா, அதிகாரத்தை கைப்பற்றுமா, இல்லை குறிப்பிடத்தகுந்த அளவு தமிழக அரசியலை மாற்றுமான்னா ஒருபோதும் மாற்ற முடியாது. ஏன்னா இறுதியில் பார்க்கும்போது வன்னிய சமூகமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அந்த சமூகமே ஏழைகளும் இந்த மாதிரி உடல் உழைப்பாலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான்.
அப்போ அந்த மக்கள் நம்முடைய பிரச்சனைக்கு என்னன்னு ஒரு பொது நோக்கத்தோட மற்றவர்களோடு இணைந்து செயல்படும் போது மட்டும்தான் அவங்க வாழ்க்கை மாறுமே தவிர இந்த சாதிய ஆதிக்கவாதிகளோடு சேர்ந்தால் அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் பெற முடியாது அப்படின்றதுக்கு பாமகவினுடைய வீழ்ச்சி ஒரு உதாரணம். ஆரம்பத்தில் வந்து 5-6% பெற்றவர்கள் இன்னைக்கு வன்னியர்களில் பெரும்பாலான வன்னியர்கள் பாமகவுக்கு போடுவதில்லை. பெரும்பாலான வன்னியர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ போடக்கூடிய, ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட அவர்கள் போடுவதற்கு தயாராகி விட்டார்கள். அதனால் இவங்களுடைய அந்த சாதிய ரீதியான பார்வை செல்வாக்கு அப்படின்றது எடுபடாதுன்றதுல தான் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு சண்டை ஒரு மகாபாரதம் போல போயிருக்கு. இது மேலும் அந்த கட்சிக்கான ஒரு இறுதி உரையை எழுதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா, அன்புமணி ஒரு புறம் அவருடைய அக்கா பையன் முகுந்தனை அவருக்கு உனக்கு நான் சீட்டு தரேன், உனக்கு எவ்வளோ பணம்னாலும் தர்றேன், எந்த தொகுதினாலும் நான் தர்றேன், என் கூட வந்துரு அப்படின்னு அவர்கிட்ட பேரம் பேசியிருக்கிறாரு. அவருக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுப்பதாகத்தான் முதல்ல ராமதாஸ் அறிவித்தார். அவனா எனக்கா அப்படின்னு மேடையில் அந்த மைக்கு போட்ட சம்பவங்கள்லாம் இவர் பேரை உச்சரித்ததுனால தான் ராமதாஸ் அனுபவிச்சார். இப்போ ஜிகே மணி அவரை தான் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிகே மணி தான் துரோகி அப்படின்றத தொடர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதற்கு வந்து அன்புமணி ராமதாஸ் பெண்ணாகரத்திலே அவர் பண்ண பிரச்சாரம் என்ன சொல்கிறாருன்னா, ஜிகே மணி ஸ்டாலினுடைய கையால், அதன் மூலமாகத்தான் ஐயாவை வந்து குழப்பி, ஐயா குழந்தை மாரி ஆகிட்டாரு, அவரை குழப்பி கட்சியை வந்து உடைக்கிற வேலையை பார்க்குறாப்புல ஜிகே மணி அப்படின்றாரு. ஜிகே தமிழ்குமரன் உதயநிதியோட கையால், அதனால தான் காங்கிரஸில் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்றாரு. இப்போ ஜிகே மணி துரோகி அப்படின்னு அவரை ஸ்ட்ராங்காக தாக்குறதும், இன்னொரு புறம் தமிழ்குமரன் உதயநிதியினுடைய கையால் அவர் துரோகியை தோற்கடிப்போம் அப்படின்னு இவங்க இதை ஒரு பிரதான அஜெண்டாவாக மாற்றுறாங்க இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? தமிழ்குமரன் காங்கிரஸில் சேர்ந்ததுக்கும் அவர் உதயநிதி ஆளுன்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? உதயநிதி ஆளாக இருந்தால் திமுகலாம் சேர்ந்துருக்கணும். அப்போ உதயநிதியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அவர் காங்கிரஸில் போய் சேர்ந்துருக்காரா? என்ன எப்படிலாம் என்ன லாஜிக்குமே இல்லாமல் ஒரு கூட்டுறது. தமிழ்குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸில் சேர்ந்துட்டாரு, திமுக கூட்டணியில் எம்எல்ஏவாக நிறுத்தப்பட்டிருக்கிறாரு பெண்ணகரம் தொகுதியில். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்றது இவங்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சலை உருவாக்குது. யாருக்கு? அன்புமணி தரப்புக்கு. ஓ அப்படியா? ஆமாம். அதனால் தமிழ்குமரனை எப்படியாவது தோக்கடிக்கணுன்றதுக்காக நான் தனக்கு ஒரு கண்ணு போனால் கூட எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்ற முறையில் இவங்க தருமபுரியில் பிரச்சாரம் பண்ணுறதை விட்டுட்டு, அந்த சங்கமித்ரா சஞ்சுத்ரா வந்து தருமபுரியில் அம்மாவுக்கு பிரச்சாரம் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு பண்ணதெல்லாம் போதும், அங்கே ஒரு நம்ம துரோகியோட பையன் நிற்கிறான், அங்கே போய் 2 பேரும் போய் அழுது சீன் போட்டுவாங்க அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஜிகே மணியோட மகன் எம்எல்ஏ ஆயிடுவாருன்னு தெரிஞ்சதுனால அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அன்புமணி இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் அன்புமணிக்கும் ஒரு தமிழக அரசினுடைய ட்ரெண்ட் தெரியாமல் இருக்காது இல்ல? அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலவீனமாக இருக்கு. விஜய் வாக்குகளை பாடி செல்வம்னு இவர் பெண்ணாகரத்தில் போட்டிருக்கிற வேட்பாளரும் ஒரு பெரிய அளவுக்கு செல்வாக்கான பேசுபொருள் வேட்பாளராக இல்லை. தாவேக்காவும் வாக்குகளை பிரிக்க போகுது. இப்படி ஏற்கனவே 1008 பஞ்சாயத்தில் தமிழக அரசியல் இருக்கும்போது திமுக கூட்டணி இயற்கையாகவே வலுவாக இருக்கு. அதில் நம்ம எதிரியுடைய மகன் வந்து எம்எல்ஏ ஆகிட்டா அப்படின்றது அன்புமணியினுடைய கண்ணை உறுத்துகிறது. ஓகே, இப்போ ஜிகே மணி அவங்க அப்பா வந்து அவருக்கு பட்டமே கொடுத்துருக்கிறாரு, ஓய்வரியா தியாகச்சம்பா. அப்படி இருக்கிறவர் ஏன் துரோகி அப்படின்னு இந்த அளவுக்கு தாக்குறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க அப்பா தான் நேரடியாக வந்து என் பையன் ஒரு உருப்படாதவன், அவன் ஒரு வேஸ்ட்டு, ஒரு தண்டம் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. இவர் ஜிகே மணி வந்து ஐயா நீங்கள் 2 பேரும் சேரணுங்க ஐயா அப்படிதான் உருட்டிகிட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும். நானாக தடுக்கிறேன், என்னை இப்பயே விஷம் குடிச்சா கூட நான் குடிச்சிட்டு செத்துருவேன், இப்படிலாம் என்னை குற்றம் சாட்டாதீங்க அப்படின்னு அப்படி பேசுறாரு. ஆனா எந்த இடத்தில் ஜிகே மணி துரோகி ஆகிறார்? எந்த இடத்துல ஜிகே மணி துரோகி ஆகிறாரானா, அன்புமணி நிர்வாகிகளை தன் பக்கம் அழைப்பு கொடுக்கும்போது ஜிகே மணி வர முடியாதுன்ட்டாரு. ஏன் வர முடியாதுன்ட்டாருன்னா, ஜிகே மணிக்கும் வயசாயிருச்சு, ராமதாஸுக்கும் வயசாயிருச்சு. இப்போ அன்புமணிகிட்ட போனால் நம்ம வந்து அன்புமணி வந்து கீழிருந்து தொண்டர்கள் மக்கள் மத்தியிலிருந்து உருவான ஒரு தலைவர் இல்லை, ஒரு திணிக்கப்பட்ட தலைவர். அவருக்கு நாசுக்காக நடந்துக்கிறதோ நாகரிகமாக நடந்துக்கிறதோ அப்படிலாம் எதுவும் தெரியாது.
ஒரு அதிகாரம் பண்ணி. ஆமா, ஒரு தடவை ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கிறப்ப சட்டமன்றத்துக்கு போகணும், லேட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து கேக்குறப்ப நீங்க போய் கேள்வி கேட்டு கிழிக்க போறீங்க அப்படின்னு ஜிகே மணி எல்லாரையும் பார்த்து அன்புமணி கேட்டாரு, பிரஸ் மீட்லயே கேட்டாரு. அவர் வயசுன்னா இவர் வயசுன்னா. ஆமா, ஒரு வயசுக்கு கூட மதிப்பு கொடுக்குற ஒரு இது இல்லைல்ல. இப்ப ராமதாஸ் ஜிகே மணி எல்லாம் கீழே இருந்து வேலை செஞ்சு தலைவராகி அப்படி உருவானவங்க. இப்போ ராமதாஸே அவர் சொல்வது போல வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய கிராமங்களுக்கு 2 முறையாவது குறைஞ்சபட்சம் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா. இப்போ ஜிகே மணி இவங்கெல்லாம் வந்து அந்த பழைய தலைமுறையாக இருக்கிறதுனால அன்புமணியினுடைய இந்த திடீர் தலைவருக்கு கீழே அவங்க வந்து வேலை பார்க்க முடியாது. அந்த முரண்பாடு இருக்குது. மற்ற நிர்வாகிகள்லாம் நீ எதிர்காலம் என்பது அன்புமணி தான் அப்படின்னு சொல்லி அன்புமணிகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, காலில் விழுந்துட்டாங்க. ஜிகே மணி விழலை அப்படின்றது தான் அன்புமணியினுடைய பிரச்சனை. அதனால துரோகி துரோகி. 2வது, தனது அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்து போச்சு, அப்பா மயக்கம் போட்டதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் மாற்றுவதற்கு காரணம் என்னன்னா இவங்க தான் காரணம். அப்போ ஒரே சமயத்தில் ராமதாஸை நாங்கள் எதிர்க்கலை, கூட இருக்கிறவங்க தான் எதிரியாக மாற்றிட்டாங்க, அப்படி ஒரு நரேட்டிவை கொண்டு போயிடலாம். அடுத்தது ராமதாஸுக்கு அப்படிதான் நடந்துட்டாலும் இங்கே கிளியர் ஆயிரும், கட்சி எல்லாம் நம்ம முழுக்க வந்துடும் அப்படின்றதுக்காக ஒரு பலிகடாவாக ஜிகே மணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிகே மணிக்கு தெரியாமல் இல்லை, நம்ம பலிகடாவாக இங்கே அப்பா பிள்ளை சண்டையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுனால தான் பையனை கூப்பிட்டு இனிமே இந்த இதில் நீ இருக்க வேணாம், நீ பொழைக்கிற வழியை பாருன்னு காங்கிரஸுக்கு அனுப்பி எம்எல்ஏவையும் சீட்டும் வாங்கி அவர் கொடுத்துட்டாரு. இப்போ இதில் என்னன்னா, தர்மபுரியில் சரவணன் அப்படின்ற வேட்பாளரை தன்னுடைய மருமகளுக்கு எதிராக ராமதாஸ் தன்னுடைய அணி சார்பாக நிறுத்தி இருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஜிகே மணி அவரை வந்து டிஃபீட் பண்ணி தலைவராக ஆகணும் அப்படின்னு போட்டிக்கிட்டவர் அப்படின்னு அவருடைய பின்னணி சொல்றாங்க. ஆனால் இங்கே பெண்ணாகரத்தில் வந்து ராமதாஸ் வேட்பாளரை நிறுத்தவில்லை. அப்போ ராமதாஸ்கிட்ட சொல்லிட்டு தான் ஜிகே மணியோட பையன் வந்து காங்கிரஸுக்கு போனாரா? என்ன அதில் இருக்கிற சூட்சமம்? ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஜிகே மணி சொல்லியிருப்பார், பையன் காங்கிரஸ் போகிறான், சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, தருமபுரியில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ எதுக்கு நம்ம வேட்பாளர் போட வேண்டாம், தம்பியை ஜெயிச்சு போட்டோம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆளுக்கு வந்து ஜெயிக்கிற ஒரு கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க, அது போதுமானதுன்றதுனால அவர் ஆளை வந்து நிறுத்தலை. அடுத்தது அன்புமணியோட இன்னொரு இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த மொத்த சண்டையிலையும் ராமதாஸை பின்னிருந்து இயக்குவது திமுக தான், அப்படி ஒரு செய்தியும் இருக்கு. ஆமா, திமுக திட்டம் போட்டு ராமதாஸை உசுப்பி விட்டு. இல்ல, அது எப்படி விஜயனுடைய மனைவி விவாகரத்து அப்ளை பண்ணாலும் அதுக்கு பின்னாடி திமுக சரி இருக்குது. இங்க என்ன தலைவலி வச்சு அழுத்தி கொல்ல பாக்குறான், ஒட்டு கேட்கிற கருவியை வச்சிருக்கான் வீட்லயே அப்படின்னு ராமதாஸ் கதறினாலும் அதுக்கு பின்னாடியும் திமுக சதி. இது எப்படி உண்மையிலே திமுக இது எல்லாத்தையும் வந்து பண்றாங்களா? ஆமா, சபரீசன் பேரை வரைக்கும் சொல்றாங்களே இதுல. ஆமாங்க, விஜய் வந்து எங்க போனாலும் தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்ற மாதிரி அன்புமணியினுடைய அறிக்கைகள் எல்லாம் பாருங்க. நேற்று டீலிமிட்டேஷன் அந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லிருச்சு திமுக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்குறாருங்க. அந்த மொழியினுடைய வன்மம் திமிரு இருக்கு இல்லையா, அது எல்லா அறிக்கைகளையும் அது தொடர்ந்து தேச விரோதம்னாரு. மகளிர் இடஒதுக்கீட்டை தடுக்கிறாரு, ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, இவர் மசோதாவை கொளுத்தலாமா, இவர் தேச விரோதி அப்படின்னு பேசினாரு. அது ஒன்று புரியுதுங்க, இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த கட்சியில் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஃபாசிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாரோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு கூஜா போடுறதுலையும் ஒரு அடிமை அப்படின்றத நினச்சிக்கிறாரு. ஃபாசிஸ்டுகள் தங்கள் நிழலை பார்த்து கூட அஞ்சுவார்கள்னு சொல்கிற மாதிரி இவர் கட்சிக்குள்ள சர்வாதிகாரி. ஆனால் பிஜேபின்னு வந்தோடனே எப்படி காலில் விழுவாரோ அது மாதிரி ஒரு காலில் விழுந்து எடப்பாடி மிஞ்சிய அடிமை அப்படின்னு சொல்லலாம். அதனால் பிஜேபி அண்ணாமலை நயனா நாகேந்திரன் கூட இவ்வளவு கூவ மாட்டாங்க, அதுக்கு மேலே நீ கூறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு கூவுறாரு. அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பேசுறது பிரச்சாரம் பண்ணுறது அது ஒரு தனி ரகம். ஆனால் அன்புமணியினுடைய பிரச்சாரமும் இதெல்லாம் ஒரு டேஞ்சராக வந்து பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி கொண்டு வர்றது, இந்த சதி கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு அரசியலை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுப்பது, அதற்கு தனது அப்பாவோட சண்டையை பயன்படுத்திக்கிறது, அதுக்கும் திமுக காரணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நாளைக்கு ராமதாஸ் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னு சொன்னால் இப்படியே ஓப்பனா பேசுறாருன்னு வச்சுங்க, அதையும் நம்புறதுக்கு 4 அப்பாவிகள் இருப்பாங்கல்ல. ஆமா, விஷம் வச்சு திமுக கொன்றுச்சு ஜிகே மணி தான் விஷம் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டா
அதனால இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு, என்னுடைய பேத்திகள்லாம் கிளிசரின் போட்டு அழுவாங்க, இதை பார்த்து 4 பேர் ஓட்டு போடுவீங்க, அப்படி போட்டுறாதீங்க, எல்லாமே விஷம், பார்த்து நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால மொத்தத்தில் பாமகவினுடைய ஒரு இறுதி முடிவுரையை வந்து காலம் எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த சண்டை காட்டுது. இப்ப தர்மபுரியில் சௌமியா 18 தொகுதிகளில் ரொம்ப வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றியா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, நினைச்சு தர்மபுரியில வந்து போட்டியிடுறாங்க சௌமியா. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அந்த தர்மபுரி கலவரம், நாயக்கன் குட்டாய் கலவரத்துக்கு பிறகு அங்க போட்டியிட்டு எம்பி ஆனாரு. அதற்கு பிறகு திமுக டாக்டர் செந்தில்குமார் அவர்கிட்ட தோல்வியை சந்திச்சாரு. அதுக்கு பிறகு மனைவி போய் நின்னாங்க சௌமியா அன்புமணி. அதுலயும் வந்து நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு அப்பாட்ட சொல்லிட்டு லிஸ்ட் சோசியல் மீடியாவில் வந்த வேண்டிய மனைவி பேர்ல லிஸ்ட் வந்திருக்குது. அதுவும் வந்து நான் அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதையும் ஆதகமா வெளிப்படுத்தினாரு. அப்படி மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்டும் தோல்வியை தழுவினார். இப்போ தர்மபுரியில் மீண்டும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, அதெல்லாம் எம்பி எலெக்ஷன், இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும்? தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் வாழக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மாதிரியான நிலைமை அங்கே இல்லை. மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல வன்னியர்கள் பாமகவை நம்புவதாக இல்லை. மற்ற கட்சிகளில் அணிது 2 ஓட்டு போடுறது இதெல்லாம் இருக்குது. தருமபுரி ஒரு பின்தங்கிய மாவட்டன்றதுனால அந்த சாதி ஃபேக்டர் இன்னும் அங்கே கொஞ்சம் வேலை செய்யுது. அதனால் அந்த சாதியை போன வாட்டியாக சௌமியா அன்புமணி வந்து ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தானே தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்குள்ள அப்படி இருக்கும்போது அப்படி சாதி சார்ந்த வாக்குகள் அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு 50 வயதை தாண்டியவர்கள், ஒரு மிடில் ஏஜை கடந்தவங்க இந்த பிரச்சனையில் வந்து ராமதாஸ் பக்கம் நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் அந்த வாக்குகள் பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது விஜய் கட்சி வேட்பாளரும் வன்னியர் தான், அவரும் கொஞ்சம் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி இருக்கு. இளங்கோவன் அவரை நிறுத்திருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மற்ற சாதிகள்லாம் ஒரு போலரைஸ் ஆகி அவங்க இளங்கோவனுக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வன்னியர்கள் ஒன்று திரண்டால் அதுக்கு எதிராக வந்து மற்ற சாதிகளும் திரளுவாங்கல்ல, அந்த ஃபேக்டர் அங்கே வேலை. இளங்கோவன் மாற்று சமூகம் அப்படி இருக்கும்போது அவருக்கு அது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது சௌமியா வெற்றி பெறுவதற்கு சிரமம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிறகு இந்த அக்கப்போர், இந்த சண்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு குறையும். 18 எம்எல்ஏகள் நிறுத்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் 18 தோத்துட்டாருன்னா அதை ராமதாஸ் வந்து விடிய விடிய பிரியாணி வச்சு கொண்டாடுவார். இன்னும் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்து கண்டிப்பாக அதை கொண்டாடுவார். அப்படி ஒரு கொண்டாடக்கூடிய நிலைமை வரும்னு தான் நினைக்கிறேன். இப்போ பாமக அதனுடைய எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம். விசிக வந்து கடுமையா அதன் மீது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பான பார்வைகளை முன் வச்சாங்க. ஆனால் விசிக இன்னைக்கு வந்து அதிமுக பக்கம் வராதா, இந்த கூட்டு தாவேகாவுக்கு வராதா அப்படின்னு அவ்வளவு டிமாண்ட் வந்து இந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. திரும்ப இங்கே வந்துருவாரு அங்கே வந்துருவாரு அப்படின்னு எல்லாரும் பேசுனாங்க. ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட இதுவும் அதே காலத்தில் உருவான ஒரு கட்சி. இது அதிக அளவில் எம்எல்ஏக்கள் 40 சீட்டெல்லாம் வாங்கி தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. 2006 போது வெளியிலிருந்து நாங்கள் இந்த அரசை ஆதரிக்கிறோம் அப்படின்னு திமுக அரசுக்கு சப்போர்ட்லாம் ராமதாஸ் வந்து பண்ணாரு. அப்படி மத்திய அமைச்சர்கள் இந்த பொசிஷன்லாம் இருந்து இன்றைக்கு இப்படி ஒரு நிலைக்கு இந்த கட்சி வந்ததற்கு என்ன அடிப்படையான காரணம்? சாதி ரீதியாக அணிதிரட்டி அரசியல் நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றதான் முக்கியமான காரணம். இறுதியில் சாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. அவனுடைய வாழ்க்கையை அரசியல், சமூக, பொருளாதார காரணங்கள் அதுதான் தீர்மானிக்குமே தவிர அவர் வன்னியரோ மற்ற சாதியோ எந்த சாதியாக இருந்தாலும் அது தீர்மானிக்காது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய பிரதிநிதியாக வந்து திருமாவளவன் அப்படி வந்து பின்னாடி அவர் வந்து ஒரு பொது தலைவராக உயர்ந்து போகிற அளவுக்கு அவர் முன்னேறி போகிறாரு. ஆனால் ராமதாஸ் வந்து ஆரம்பத்தில் ஒரு பொது தலைவராக பேசிக்கொண்டு அதன் பிறகு வந்து தன்னை வன்னியராக சுருக்கி கொண்டு அதிலேயே தேஞ்சு வன்னியர்கள்ட்டையும் ஆதரவை இழந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த ரீதியாக தனது கட்சியிட்ட கொள்கை ரீதியாக அப்படி தான் ஒரு உரையாடல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்திய ஆண்டுகளில் இந்துத்துவா, RSS, சனாதன தர்மத்தை எதிர்த்து
அதிகமாக பேசின தலைவர், மாநாடு நடத்தியவர்னா நீங்கள் திருமாவளவன் விசிகாவை தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்படி வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக தன்னுடைய அணிகளை வளர்க்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். அதனால் அவர் சொல்லுக்கு கட்டுப்படணுன்ற அளவுக்காவது அவங்க அந்த சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்துத்துவாவை எதிர்க்கணும், பாசிச எதிர்ப்பு, அதுக்காக நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இது கொள்கை கூட்டணி, சீட்டு நமக்கு குறைய கொடுத்தாலும் இந்த பொது நோக்கம் தான் நமக்கு முக்கியம், அப்படி கொண்டு போகிறதுனால அவர்கிட்ட வளர்ச்சி இருக்குது. அவரையும் வந்து மக்கள் ஒரு பொதுவான தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். திருமாவளவனே ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது, சிதம்பரம் தொகுதியில் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எனக்காக பிரச்சாரம் பண்ணாங்க, இப்படி நிலைமை மாறி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ராமதாஸ் விஷயத்தில் அது நேர் எதிராக இருக்குது. நீங்கள் சாதின்னு சொல்லி அந்த எளிய மக்களை வந்து ஏமாற்றி நீங்கள் உங்கள் குடும்பம் சம்பாதிச்சு இப்படி தான் நீங்கள் செட்டில் ஆனீங்களே தவிர அந்த மக்களுக்கு இதனால் எந்த நன்மையோ பிரயோஜனமோ இல்லை. அதனால் கழுது தேஞ்சு கட்டருமான கதையாக அந்த கட்சி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதனால் அன்புமணி வந்து இந்த பிரிவையும் அப்பாவோட சண்டை போட்டு வெளியே வந்தது ஒரு வகையில் நல்லதுக்கு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இனியும் வன்னிய மக்கள் இவர்களை நம்புவதற்கு ஒன்றுமில்லை. இனி அவங்க வேற வேற கட்சிகள், பொதுவான கட்சிகளில் போய் சேருவது, கொள்கை ரீதியாக பேசுவது, அரசியலை அப்படி பார்க்கக்கூடிய பார்வைக்கு வந்துடுவாங்க. இப்போ அன்புமணி சொல்கிறது மாதிரி வந்து வன்னியர்கள், இடஒதுக்கீடு இதை வச்சுக்கிட்டே ரொம்ப நாள் உருட்டிகிட்டு இருக்க முடியாது. ஒரு பொது விவாதத்துக்கு அவர்கள் தயாராகிடுவாங்க. திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளில் அவங்க சேரக்கூடிய போக்கு என்பது அதிகரிக்கும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.